ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையில இடைபடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. அவருடைய அபிஷேகத்துக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள, அவருடைய நிறைவான பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அவரை மாத்திரம் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பினவர்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட்டதில்லை. எனவே இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் வழியாக இந்த லாக்டவுன் டேஸில் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரை உயர்த்தும்படியாய் அங்கங்கே இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட இன்னைக்கும் ஆண்டவர் பேசுவாராக, ஆண்டவர் இடைபடுவாராக. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்துவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஐயா எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் எங்களை நடத்தட்டும். மகிமையின் பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளுங்க. இந்த ஆராதனையில ஆண்டவரே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கிருந்து ஆராதிச்சாலும் அங்கெல்லாம் தேவ அபிஷேகம், தேவ வல்லமை இறங்கி மூடும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், ஆண்டவரே உம்மைத்தான் நான் நம்பிட்டு இருக்கிறேன், உம்மைத்தான் நான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால நான் ஒரு நாள் அவமானம் அடைய மாட்டேன், என்ன நான் உங்க பிள்ளைப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒருவேளை இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற நீங்க கூட சோர்ந்து போய், துவண்டு போய், ஒரு நெருக்கம், ஒரு பெரிய ஒடுக்கம், ஒரு பெரிய அவமானம், வெக்கம், ஒரு கில்ட்டி மைண்ட் செட்டை போட்டு கூட நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா, ஆராதிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஐ டெல் யூ, இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடலை வாய் திறந்து பாடுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க, ஆராதிங்க. உங்க ராகத்தை பார்க்குற ஆண்டவர் இல்லை, மியூசிக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற ஆண்டவர் இல்லை, உலகத்திலிருந்து வருகிற ஆராதனையை பார்க்கிற ஆண்டவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஜஸ்ட் டோன்ட் பாதர் அபவுட் எனிஒன். யாரை குறித்தும் நீங்க யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் லுக் அப் டு தி லார்ட். ஆண்டவர் மாத்திரம் பார்த்து வெக்கத்தையும் அவமானத்தையும் மாற்ற வல்லவர், சிறைச்சாலையின் இருப்புகளை உடைக்க வல்லவரை பார்த்து, அப்பாவை பார்த்து சொல்லலாமே, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கரங்களை தட்டி, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரை பார்த்து
அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம். சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி சொல்ல போறோம். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் செவிகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மாத்திரமே கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்தும் உம்முடைய செவிகள் என்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கும்படியாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எங்க ஆண்டவர் என்னுடைய கண் ஆண்டவரே கவனித்து கேட்கிற ஆண்டவர், என் விண்ணப்பத்தை கவனித்து கேட்கிற ஆண்டவர், என் வேண்டுதலை கவனித்து கேட்கிற ஆண்டவர், என்னுடைய ஆண்டவரை கண்ணீரை கவனித்து பார்க்கிற ஆண்டவர். இந்த நாளிலும் கூட ஐயா, இந்த நிமிஷத்துல கூட ஐயா, இந்த நேரத்துல கூட ஐயா, நீர் என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய கதறல்களை கேட்பீராகன்னு சொல்லி கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி இறுதி வரை நடத்தி செல்வி, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில். கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி, ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நாளும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என்னாலுமே, நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என்னாலுமே, நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஆக மகிழ்வார் துன்பப்படுவோர், ஆக மகிழ்வார் துன்பப்படுவோர், அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். இப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமே, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்க அவமானப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை ஒரு நாளும் கீழே தள்ள முடியாது. ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து சொல்லலாமேப்பா, நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும், நீங்க என்ன நடத்துற வரைக்கும், நீங்க என் கூட வர வரைக்கும், நீங்க எங்களோடு இருக்கிற வரைக்கும் எங்களை ஒரு காரியமும் அசைப்பதில்லை. ஆண்டவரே ஒருவேளை எதிரில் இருக்கிற சூழ்நிலாம் நாங்க விழுந்து போனது போல இருக்கலாம் ஐயா. ஒருவேளை எப்படி நடக்க போறோம், எப்படி ஓட போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் ஐயா. ஆனா எங்க ஆண்டவர் கூட இருக்கிறீர். இப்படி கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறதே ஆண்டவரே. உங்க செவிகள் எங்களுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு நாளை எங்களை விட மாட்டீங்க, ஒரு நாளை எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க, ஒரு நாளை எங்களை அவமானப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. இப்படி கரவங்களை நடத்திட்டு ஆண்டவரே, இப்படி கிருபை எங்களை தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபைகளை பொழிந்தருளுகிறவரேன்னு சொல்லி அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கரங்களை உயர்த்தி அப்பா நானும் அது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர்.
வரை நடத்தி செல்வி, இறுதி வரை நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் ஆண்டவரை பார்த்து அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. நம்புவேன் இறுதி வரை, 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 நம்புவேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் ஆண்டவரை உயர்த்தி சொல்லலாமே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கற்களை இருக்கிற இடத்துல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரை பார்த்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரை உயர்த்தி கலகரவா நம்புவேன் இறுதி
வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை ஆவியானவர் உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை நம்புவேன். Let us sing together. எல்லா வாய் திறந்து ஒண்ணா சொல்லலாமே. நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை. நம்புவோம் ஆண்டவர் இறுதி வரைக்கும். நம்பிக்கைக்கு பாத்திரர், நம்பத்தக்கவர், சொன்னதை செய்கிற தெய்வம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இறுதி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர், இறுதி வரைக்கும் நம்மை தாங்குகிறவர், இறுதி வரைக்கும் நம்மை சுமக்கிறவர், இறுதி வரைக்கும் நம்மை ஏந்தி கொள்ளுகிறவர், இறுதி வரைக்கும் தன்னுடைய பாசத்தை நம்மேல் பொழிகிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லாம, நீங்க என்ன நடத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, அது போதும் ஆண்டவரே. நீங்க இருந்தா நாங்க எந்த பர்வதத்தையும் தாண்டுவோம் ஆண்டவரே, எந்த எரிகோவையும் வீழ்த்துவோம் ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், அவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை திருப்பும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் நம்மை நிறைக்கிறவர், அவருடைய வசனத்தினால் நமக்கு பலன் தருகிறவர். எனவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாய் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்தவர்களாக ஆண்டவரை இன்னைக்கு இடைப்படணும்னு சொல்லி எல்லா கண்களை மூடி இந்த செய்திக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க பேசுவீராக. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும், அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே.
சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வீரும் தாழ்மை தருவோம், நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம், வாழ்வீரும் தாழ்மை தருவோம், நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை தட்டி எழுப்பும்படியாக கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே செவிகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு, as you receive the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ண அத காதுல வாங்கி விட்டுட்டு போயிடாதபடிக்கு, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிடாதபடிக்கு, அந்த வார்த்தைகளை கேட்டு அதை இருதயத்தில் நிறுத்தி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருப்போமே என்றால், இந்த வார்த்தையினுடைய வல்லமை, இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் நம்மை இன்னும் அதிகமாய் அவருக்காக எழும்பி, இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக ஜீவிக்க, இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக வாழ நமக்கு அது கிருபையை தரும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். வசனத்தை கவனிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய ரட்சிப்பு, ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. We all got saved by the blood of Christ. இயேசுவின் இரத்தத்தினால் நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருந்த பாவமான வாழ்க்கை, சாபமான ஒரு வாழ்க்கை இந்த உலகம் நம்ம மதிச்சதே கிடையாது. இந்த உலகத்துல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களா இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, பிரித்தெடுத்து, முன்குறித்து அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் மாற்றி, இன்னைக்கு அவருடைய ரத்தம் நமக்குள்ள கடந்து வந்ததுனால நமக்குள்ள இருந்த பாவங்களை எல்லாம் அது கழுவி, நம்முடைய பாவங்களை எல்லாம் அது சுத்திகரித்து, இன்னைக்கு நம்மை ஒரு ஜீவன் உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்துல நம்ம கவனிக்கும் பொழுது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்பதை தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும், 3 காரியங்கள். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். முதலாவது. இரண்டாவது, அவர்களை தம்மோடு இருக்கும்படி செய்தார். மூன்றாவது, பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். மூன்றாவது, அவர்களை அனுப்பினார். அப்போ இயேசுவினுடைய ஐடியா, இயேசுவினுடைய திட்டம்
அவருடைய ஊழியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், அவர் அழைத்தார், உருவாக்கினார், அனுப்பினார். ஒரு 3 காரியம் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். நீங்க மத்தேயுல வாசிச்சா கூட இதே காரியத்தை தான் ஆண்டவர் குறித்திருப்பார். 10ஆம் அதிகாரத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால், முதல் வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அதோடு கூட இல்ல, 6வது வசனத்துக்கு வரும் பொழுது, காணாமற் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இங்கே அதுதான் சொல்றார். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சிருவோம். 28ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அதுல 18வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. நல்லா கவனிங்க, இயேசுவினுடைய சிந்தையில, இயேசுவினுடைய சிந்தையில ரட்சிப்பை அவர் கொடுத்ததற்கான நோக்கம், இயேசுவினுடைய ஊழியத்துல அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய நோக்கம். 3 காரியம் நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல பார்த்தாலும் சரி, இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல பார்த்தாலும் சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அவர் பரமேறதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகளை பார்த்தாலும் சரி, அவர் அழைத்தார், உருவாக்கினார், அனுப்பினார். The 3 things have been done. 3 காரியங்கள் நடந்ததை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், பேச விரும்புகிற செய்தி, பார்வையாளர்கள் அல்ல, பங்காளர்களாய் கர்த்தர் நம்மை பார்க்க விரும்புகிறார். பார்வையாளர்கள் அல்ல, பங்காளர்கள். நமக்கு ரட்சிப்பு அருளப்பட்டது நாம் பார்வையாளர்களாய் இருப்பதற்கு அல்ல, அவருடைய பங்காளர்களாய் மாறுவதற்கு. தேவ ராஜ்யத்தில் ஒரு விசுவாசி ஒரு வெறும் பார்வையாளராய் இருப்பதற்காய் அல்ல, ஒரு பங்காளனாய் மாறுவதற்கு தான் கர்த்தருடைய நோக்கம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இந்த செய்தியை கேட்கிறவர்கள், as you listen to this sermon, நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று இந்த செய்தி கேட்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்ட நான் இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில், அவருடைய திட்டத்தில் நான் இன்னும் பார்வையாளரா இருக்கிறேனா இல்லை பங்காளரா இருக்கிறேனா? நான் பார்வையாளரா இருக்கிறேனா இல்ல பங்காளரா இருக்கிறேனா? ஸ்பெக்டேட்டரா இருக்கிறேனா இல்ல கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறேனா? there is lot of difference in that. இதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு தேவ திட்டம், கர்த்தருடைய நோக்கம் இந்த பூமியிலே நிறைவேறப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய எழுப்புதல் கூட்டங்கள், நிறைய ஆராதனை கான்செப்ட்கள், நிறைய செமினார்ஸ், இன்னைக்கு நிறைய எக்யூப்பிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், everything is going on. எல்லாம் நடந்து கொண்டிருக்குதான் இருக்குது. பட் ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும், ஒரு காரியத்தை நீங்க நிதானித்து பார்க்கணும். நான் விரும்புறேன், ஆவியானவர் அதை தான் விரும்புறாரு. இவையெல்லாம் எனக்கு ஹெட் நாலேஜா தான் இருக்குதே தவிர இன்னும் ஹார்ட் நாலேஜா மாறல. இவையெல்லாம் எனக்கு தெரியும், முழு வேதாகமும் எனக்கு தெரியும், எனக்கு எல்லா கீர்த்தனை பாடல்களும் தெரியும், எனக்கு எல்லா பழைய பாடல்கள் தெரியும், புது பாடல்கள் தெரியும், இன்னைக்கு லேட்டஸ்டா வந்த நியூ சாங்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். I have a good voice that I can lead worship. எனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்ல ஆராதனை நடத்துவேன். I go to the church regularly. நான் தவறாமல் சபைக்கு கடந்து போவேன்.
உங்களை பார்த்து ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம், you know everything, உனக்கு எல்லாம் தெரியும். What is your position in your church? உன் சபையில உங்களுடைய ஸ்தானம் என்ன? உங்க சபையில உங்களுடைய இடம் எங்க? பார்வையாளரா, பங்காளரா? என் அன்புக்குரிய தேவஜனமே, நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த செய்தி கேட்கும் பொழுது, இந்த லாக்டவுன் சீசன்லாம் முடிஞ்சு when you go to the church, நம்ம இந்த லாக்டவுன் சீசன்லாம் முடிஞ்சு சபைக்கு போகும்போது அதே பழைய மனிதனா போக கூடாது, அதே பழைய மனிதனா சபைக்கு வரக்கூடாது. ஆமென். the same thing doing the same thing. ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த செய்தியில அருமையான ஃப்ரெடி ஜோசப் பண்ண எப்படியா சொன்னாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். expecting change and doing the same thing. we do the same thing but expect change. அதே காரியத்தை செய்வேன், ஆனா மாற்றம் மாத்திரம் உருவாக்கணும். மாற்றம் வரணும்னா நம்மளை மாத்திக்கிடணும். ஆமென். மாற்றம் வரணும்னா நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நிச்சயம் பேசுவார். மிகுந்த பாரத்தோடு அன்புடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த செய்தி எல்லா பார்வையாளர்களா இருக்கிற விசுவாசிகளையும் சபைகளில் ஒரு பங்காளரா மாத்தணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பாரத்தோடு இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அல்லேலூயா. எதை நான் போவேன், இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்குதுன்னா, சண்டே ஐ கோ டு தி சர்ச், ஐ கோ அண்ட் சிட் இன் அ கார்னர். ஒரு மூலையில நான் உட்காருவேன், நானும் ஆராதிப்பேன், நானும் எல்லாம் பைபிள் படிச்சா படிப்பேன், காணிக்கு போட்டா காணிக்கு போடுவேன். ஐ சிட் அண்ட் கம் பேக். நானும் எங்க சபையில் அப்படித்தான் இருந்தேன். சர்ச்சுக்கு போவேன், ஒரு கார்னர் எனக்குன்னு ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி, கடைசியில் ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த சீட்ல நான் உட்காருவேன். லேட்டா தான் போவேன். எங்க பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடிக்கு, முன்னாடி வந்து உட்காரு, சீக்கிரமா வாங்க. ஆமென். ஒரு நாள் கீழ் படிஞ்சதே கிடையாது. நானும் ஒரு பார்வையாளராக தான் இருந்தேன். பட் ஆண்டவர் ஒரு நாள் பார்வையாளராக இருந்த என்னை பங்காளனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இந்த அறைக்கூவல், இந்த சத்தம் இன்னைக்கு பார்வையாளராக இருக்கிற உங்களை பங்காளராய் மாற்றும் என்று நிச்சயம் நான் விசுவாசி. நம்ம திருப்பி சபைகளுக்கு கூடி ஆராதிக்கும் பொழுது we are not just going to sit idle. நம்ம ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு எழுந்து வர போறது இல்ல. we are going to contribute something. நம்ம ஏதோ ஒண்ணுல பங்கு வகிக்க போறோம். ஊழியத்துல, சபையில, வேலை செய்யற ஆபீஸ்ல, ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்காக ஒரு பங்காளராய் நம்ம ஏதோ ஒன்று இருக்க போகிறோம். கவனிங்க, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டார், 12 பேரை தம்மோடு வைத்துக் கொண்டார், 12 பேரை அனுப்புகிறார். அப்படின்னா என்ன? தெரிந்து கொண்டார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், சத்தியத்தை போதிக்கிறார், சத்தியத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருகிறார், இந்த சத்தியத்தை அவங்களுக்கு செயல்படுத்துவதற்குண்டான எல்லா பயிற்சிகளும் அளிக்கிறார். பிறகு செய்த காரியம் என்ன? அவங்கள போய் பங்கு, அந்த அவங்க கற்றுக்கொண்ட காரியத்திற்கு உண்டான பங்களிப்பு. What is the use of hearing messages after messages? செய்திக்கு மேல செய்திகள், கான்ஃபரன்ஸ் மேல கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ் மேல செமினார்ஸ். இதெல்லாம் கேட்டு 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 everything is there. எல்லாத்தையும் கேட்கிறோம். But what we do with that? அதனால நம்ம என்ன செய்யறோம்? அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பிரயோஜனம் உள்ளவர்களாய், என்ன பங்களிப்பு உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? I just want to show some Bible verses. உங்களுக்கு ஒரு சில வேத வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பங்காளர்களாய் இருந்தவர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பார்வையாளர்களா இல்லாம பங்காளர்களாய் இருந்தவர்களை காண்பிக்க விரும்புகிறேன். பிறகு நாமும் பங்காளர்களா ஆகணும்னா என்ன பண்ணணும்ன்றதையும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கவனிக்கணும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக, ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. என்னோடு கூட சேர்ந்து யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கரைக்கு போனார்.
அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி, நல்லா கவனிக்கணும், இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா அன்றைக்கு யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமா இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, நல்லா கவனிங்க, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். நான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அதை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அதற்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், நல்லா கவனிங்க, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் 200 பணங்களுக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த வசனங்களை கவனிப்போம். இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது இந்த சம்பவத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை, அவருடைய ஊழியமே அதுதான். அவர் திரளான ஜனங்களை பார்த்த உடனே மனதுருகி உட்கார்ந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இயேசு தம்முடைய வேலையை, தம்முடைய ஊழியத்தை அவர் செய்கிறார். இயேசு இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். 5வது வசனத்துல திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு ஆண்டவர் got excited by seeing the people coming. ஆண்டவர் இந்த ஜனங்கள்லாம் பார்த்து மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் வருகிறதை இயேசு கண்டு, நீங்க மத்தேயுல மார்க்ல எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் திரளான ஜனங்களுக்கு போதித்த பின்பு அவர் சீஷர்களை அழைத்து இவர்களுக்கு ஏதாவது போஜனை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். இங்க வசனத்தை கவனிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடு. கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. ஆண்டவர் பிலிப்பை நோக்கி சொல்றார், சீஷனாகி பிலிப்பு கிட்ட, give something for the people to eat. அவங்க பசியா இருப்பாங்க. நல்ல வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை பிலிப்பு கிட்ட சொல்லி முடித்த பிறகு 6வது வசனம், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம் அவனை சோதிக்கும்படி இப்படி செய்தார். அப்படின்னா என்ன? இவனுடைய ரியாக்ஷன், பிலிப்புடைய ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஒரு கான்ட்ரிபியூட்டரா? ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஒரு பங்காளனா மாற போறானா? இல்ல இந்த காரியத்துல ஒரு பார்வையாளரா மாத்திரம் இருக்க போறானா? இந்த வசனத்தை கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக 7வது வசனத்துல, ஆண்டவரே ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 பணத்தை அப்பங்களை இவங்களுக்கு போதாதே ஆண்டவரே, 200 பணத்துக்கு தான் அப்பங்கள் கொள்ள முடியும், போதாதே ஆண்டவரே. இந்த இடத்துல பிலிப்பு, இன்னொரு சீஷனையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு முன்னாடி பிலிப்பை குறித்து உங்களுக்கு நான் முதல்ல பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, give something, contribute something. இந்த ஜனங்களுக்கு உடைய பங்களிப்பு. ஆண்டவர் போதிக்கிறார், கற்றுத் தருகிறார், பயிற்சி கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு சொந்தக்காரரா மாறிட்டோம். இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ரட்சிப்பு அநேக நேரத்துல ரட்சிப்பு எனக்கு மாத்திரமே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், I got saved, பட் கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு உனக்காக மாத்திரம் அல்ல, உடைய ரட்சிப்பு மற்ற எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும். அதான் மத்தேயுல சொல்வார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. ஆமென். அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா மாறணும். அதுதான் ஆண்டவர் பிலிப்பு கிட்ட சொல்லும் பொழுது பிலிப் சொல்றாரு, 200 பணத்துக்கு இவங்களுக்கு எங்க அப்பம் கொடுக்க முடியும்? He just want to be a spectator, ஒரு பார்வையாளரா மாத்திரம் இருக்கணும்னு விரும்புறார். அதை தாண்டி no efforts,
எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கல, எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு பிலிப்பு தோணல, யோசிக்கவே இல்லை. பட் லிசன், அடுத்த வசனத்துல அடுத்தது ஒரு சீஷனை காண்பிக்கிறேன். 8வது வசனம் வரும் பொழுது, அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, நல்லா கவனிங்க, சேம் பிளேஸ், ஒரே ஸ்பாட் தான், ஒரே இடத்துல கிரவுட் தான். பிலிப்புக்கோ அந்திரேயாவுக்கு உள்ள வித்தியாசம், பிலிப்பு சொல்லிட்டாரு, இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க், அது நடக்க போறது இல்ல ஆண்டவரே. அதே இடம், அதே கிரவுடு, இன்னொரு சீசன் அந்த இடத்துல இருக்கிறார். அந்திரேயாவை கவனிங்க, அவர் அந்திரேயா சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம், ஆனா அது எம்மாத்திரம், அது போதுமா போதாதான்றது அடுத்த லெவல். பட் ஒன் திங், அதே கூட்டத்திலையும் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்றத அடையாளம் கண்டு கான்ட்ரிபியூட் பண்ற ஹார்ட், பங்களிப்பு அந்திரேயாவுக்கு இருந்தது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் சபையிலும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் உண்டு. நான் வருவேன், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன செய்தி கூட எனக்கு ஸ்மூத்தா தான் வரணும், நான் வருவேன், உட்காருவேன், எழுந்து போயிடுவேன். நாங்க கிறிஸ்டியன்ஸ். ஆனா ஆண்டவர் கிறிஸ்டியன்ஸ் மேல இன்ட்ரெஸ்டா இல்ல, தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் மேல அவர் விருப்பமா இல்ல, கிறிஸ்துவை உடையவர்கள் மேல தான் விருப்பமா இருக்கிறார். நான் வருவேன், உட்காருவேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நோ 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 நோ, ஐ கான்ட் டு தட், ஐ கான்ட் கோ தேர், என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது. நான் பார்வையாளராக தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் பார்வையாளராக தான் இருப்பேன். I come sit, listen to the messages. I come sit, I see, oh right, good, the worship is good. I mean, worship is good, the song was good, ஆராதனை நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, okay good, everything fine, amen, hallelujah, praise the Lord. Go back, வீட்டுக்கு போயிடுவோம். கேட்ட சத்தியம், கேட்ட வார்த்தை செயல் வடிவத்துக்கு வரணும். It has to come into action. அது செயல் வடிவத்துக்கு வரணும். இங்க வசனத்தை கவனிங்க, பிலிப்பு சொல்றார், ஆண்டவரே not going to work. அவர் வெறும் பார்வையாளர் ஆட்டிட்யூட்லயே இருக்கிறாரு, அவர் பார்வையாளர் மட்டும்தான். நான் வருவேன், இயேசு அற்புதம் செஞ்சா வாயை பொளந்துட்டு பார்ப்பேன், ஆமென், இயேசு செய்யற அற்புதம்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன். ஆனா அந்திரேயா அங்க ஒரு சின்ன பையனை அடையாளம் கண்டுபிடிக்கிறார் அந்த கூட்டத்துல, திரள் கூட்டத்துல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? I need to do something. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்குது. வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம், திரள் கூட்ட ஜனத்துக்கு அப்பம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஏசாமிக்கு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் ஏதாவது ஒரு பங்கு வகிக்கணும்னு சொல்லி அந்த ஆசை இருந்ததுனால is going and searching in the crowd. அந்த கூட்டத்துல போய் தேடுறார், உங்ககிட்ட ஏதாவது அப்பம் இருக்குதா? நான் சொல்லட்டுமா? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? அந்த கிரவுட்ல போய் பேசியிருப்பாரு, யாராவது ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா புசிக்க? யார்கிட்டயாவது சாப்பாடு இருக்கா? யார்கிட்டயாவது ஆகாரம் இருக்குதா? யார்கிட்டயாவது அப்பம் இருக்குதா? யார்கிட்டயாவது மீன் இருக்குதா? அந்த எஃபர்ட், அந்த வாஞ்சை, ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது இந்த இடத்துல இயேசுவுடைய வாஞ்சையை நிறைவேற்ற நான் ஏதாவது செய்யணும்ன்ற அந்த வாஞ்சை போய் சும்மா இருக்க வைக்கல. கேட்டவுடன் அங்கிருந்து ஒரு 5 அப்பம் 2 மீன் கிடைக்குது. ஒரு 5 அப்பம் 2 மீன் மாத்திரம் தான் இருக்குது. அது பத்தாது, பத்தம் அடுத்த கதை. அது கொண்டு வந்து இயேசுவினுடைய கரத்துல கொடுத்த பொழுது உட்கார வைத்தார். 50 பேரா உட்கார வச்சு அவர்களுக்கு அந்த அப்பத்தை, வார்கோதுமை அப்பங்களை கொடுக்கிறார். சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள்னாலே 12 கூடைகள் நிரம்பினது என்று 13வது வசனம் சொல்லுது. நண்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உன்னால என்ன செய்ய முடியுமோ, நீ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு நீ வளர்ந்து வருகிற நாட்களிலே whatever is possible by you, உன்னால என்ன செய்ய முடியுமோ
அந்த கான்ட்ரிபியூஷனை நீங்க கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது, அந்த பங்களிப்பை கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது, அதை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய காரியமா இருக்குது. ஆண்டவர் அதை செய்வார், ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துக்கு வரும் பொழுது, அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க, சவுல் ஆண்டவரால் தடுத்து நிறுத்தி சந்திக்கப்பட்ட பொழுது இயேசு யார் என்பதை கண்டு கொள்ளுகிறான். அவன் ஆண்டவர் தடுத்து நிறுத்துறாரு. யூதர்களை, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாய் கட்டளை பெற்றுக்கொண்டு அவன் போகிற வழியில் அவனை தடுத்து நிறுத்தி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று அவனுக்கு அடையாளம் காட்டின பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பவுலுக்கு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே? What is my part in your kingdom? What is my role in your kingdom? Immediate response. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், நான் என்ன செய்யலாம் ஆண்டவருக்காக, நான் என்ன பண்ணணும். இன்னொரு காரியத்தை காட்டுறேன், இப்ப பழைய ஏற்பாட்டில இருந்து காட்டுறேன். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் chapter 17, 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேர், நல்லா கவனிங்க, அவர்கள் இவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கையில் காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று, பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். தாவீது இதை கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாம் தாவீது கேட்டான். நல்லா கவனிங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் கோலியாத். இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி 40 நாள் காலையிலும் மாலையிலும், மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நிப்பான், கத்துவான். உங்களில் வீரன் இருந்தா வாங்க, உங்களில் இருந்து யாராவது என்னோடு கூட யுத்தம் பண்ண முடிந்தா வாங்க. இஸ்ரவேலின் சேனையே பயந்து நடுங்கி நின்று கொண்டிருக்கும். இந்த தாவீது யார் தெரியுமா? அண்ணன்மார்களை பார்க்கும்படி, போர்க்களத்தில் இருக்கிற, யுத்த களத்தில் இருக்கிற அண்ணன்களை பார்த்து விட்டு வரும்படி தகப்பனால் அனுப்பப்பட்டவன், தன் தகப்பன் ஈசாயினால் அனுப்பப்பட்டவன், நலம் விசாரிக்க வந்தவன் தான். ஆனால் அங்க வந்து நிற்கும் பொழுது இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத் வந்து அங்க கத்திட்டு இருக்கிறான். யாரை பார்த்து கத்திட்டு இருக்கிறான்? இஸ்ரவேலர்களை பார்த்து கத்திட்டு இருக்கிறான். எல்லாம் பயந்து நடுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் போய் இதை பார்க்க போன தாவீது இதை கேட்கிறாரு. இதை கேட்கிறாரு, இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்துடைய வாயிலிருந்து வருகிற நிந்திக்கிற வார்த்தைகள், இஸ்ரவேலர்களை சேனையை நிந்தித்த வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது 26வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இப்போ நான் கேட்கிறேன் உங்களை, தாவீது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினார்கள். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டான். தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறார், ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறார். ஆனா இன்னும் ராஜா சீட்ல வந்து உட்காரல, இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறாரு. இப்பவும் அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல அண்ணன்களை நல விசாரிக்க தான் வந்திருக்கிறாரு. கவனிங்க, அந்த பக்கத்துல இருந்து ஒரு பெலிஸ்தியன் கோலியாத் ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய சேனை குறித்தும் நிந்தித்து துன்பப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும் பொழுது தாவீதை கூப்பிட்டு யாரும் சொல்லல, தாவீது நீ போய் கேளு, தாவீது நீ போய் அவன் கூட சண்டை போடு, தாவீது நீ போய் அவன் இவ்வளவு கேவலமா பேசுறான்னு யாரும் சொல்லல. தாவீது அவனாய் எழும்பி செய்யற காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை மாத்திரம் அவனை நான் விட மாட்டேன். என் ஆண்டவருடைய சேனையை நிந்திக்கிறவனை நான் விட மாட்டேன்.
பார்வையாளராய் அவன் அங்கே நிற்கவில்லை, பங்காளனாய் மாறினான். அபிஷேகம் உன்னுடைய அபிஷேகம் உனக்காக உனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. உனக்குள்ள கர்த்தர் வைத்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அபிஷேகத்துக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்ன மதிக்கணும், வணங்கணும், இப்படி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாங்க பிரதர் ஜெபம் நடத்த, என்ன கூப்பிடல, ஜெபம் நடத்த என்ன கூப்பிடல, ஆராதனை நடத்த. ஹலோ, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றால், நீ ரட்சிக்கப்பட்டவன் என்றால் உன்னை யாரும் கூப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை. தேவ ராஜ்யத்துல நீ வந்து பங்களிப்பை கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இங்க தாவீது யாரும் கூப்பிடலையா? அவன் வந்து ஒரு ராணுவ வீரனும் கிடையாது. அவனுக்கு பே பண்ணல. ராணுவ வீரனா அவன் salary வாங்கிட்டு இல்ல. இந்த சத்தியத்தை பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் ஞாபகம் வருது. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஒரு வேலைக்கு போறீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, இன்டர்வியூல பாஸ் பண்றீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, ஜாயினிங் லெட்டர் கொடுக்குறாங்க. நீங்க நாளையில இருந்து ஜாயின் பண்ணலாம் ஆபீஸ்ல, உங்க ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம்னு சொல்றாங்க. நீங்க போய் ஆபீஸ்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்க வேலையில நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் கேட்கிறேன், உங்க பாஸ் டெய்லி ஃபோன் பண்ணி இன்னைக்கு வேலைக்கு வந்திருப்பா, இன்னைக்கு வேலைக்கு வந்திருப்பா, இன்னைக்கு வேலைக்கு வந்திருப்பான்னு சொல்றாரா? என்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உனக்கு கொடுக்கப்பட்டதோ, என்னைக்கு ஜாயினிங் லெட்டர் உனக்கு கொடுக்கப்பட்டதோ, என்னைக்கு போய் உங்க சீட்ல உட்கார்ந்து நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் யூ நீட் டு பி ஆன் டைம் இன் யுவர் ஒர்க். உன் வேலையில உனக்கு குறிக்கப்பட்ட நேரத்துல நீ போய் உட்கார்ந்து உன் வேலையை செய்யணும். அவ்வளவுதான். சொல்ல முடியுமா? டெய்லி எங்க பாஸ் என்ன போன் பண்ணி கூப்பிட்டா தான் நான் வேலைக்கு போவேன், எங்க மேனேஜர், எங்க முதலாளி, இல்ல எங்க மேலாளர், எங்க சூப்பர்வைசர் என்ன போன் பண்ணி கூப்பிட்டா தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி யாராவது வீட்டுல உட்கார முடியுமா? மறுநாளே சீட்டு கிழிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ரட்சிப்பு, அபிஷேகம் இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு இன்னும் சபைகளிலே, இன்னும் தேவனுடைய ராஜ்யத்திலே, இன்னும் கர்த்தருடைய காரியங்களிலே பார்வையாளர்கள் தான். எந்த கோலியாத் கத்தனா எனக்கு என்ன, யார் பேசினா எனக்கு என்ன, ஜனங்க ரட்சிக்கப்பட்டா எனக்கு என்ன, ஜனங்க ரட்சிக்கப்படலனா எனக்கு என்ன, எவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா எனக்கு என்ன. I don't have any problem. I don't have any problem. உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது கர்த்தருடைய கரத்துல கொடுக்கப்பட்ட ஆயுதமா இருக்குது. It's a weapon that God has given to you to utilize, to use it for the kingdom building. தேவராஜ்ய கட்டறதுக்கு பயன்படுத்தப்பட்டதுக்கு. என்ன யாரும் கூப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை. ஆமென். என்ன யாரும் சுவிசேஷ அறிவிக்க அழைக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை யாரும் உன் சர்ச்சை பெருக்கிறதுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உன்னை யாரும் உன் சபையில் இருக்கிற உன்னுடைய காரியங்களை செய்வதற்கு உனக்கு கற்றுத்தரணும்ன்ற அவசியம் இல்லை. If you see something, you do it. If there is a need, stretch your hand. அங்க ஒரு தேவையா, கரத்தை நீட்டு. அங்க அப்பம் குறைந்த பொழுது பிலிப்பு மாதிரி இல்லாம அந்திரியா மாதிரி அது எப்படியாவது நான் பங்களிக்கணும் அப்படின்னு நினைச்சா பாருங்க, அந்த இடத்துக்கு வர பழகுங்க. ரட்சிக்கப்பட்டவுடன் ரட்சிப்பின் வெளிப்பாடு, ரட்சிப்பின் அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு இல்ல, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. அதான் ரட்சிப்பு. உண்மையான ரட்சிப்பு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்னு கேட்காது. உண்மையான ரட்சிப்பு நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும். உண்மையான அபிஷேகம் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் இல்ல, நான் ஆண்டவருக்கு என்ன தரலாம். அதே கிறிஸ்துவுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சா நான் இதை செய்வேன், எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சார்னா நான் அதை செய்வேன். பிரதர் சிஸ்டர், தயவு செய்து செய்யாதீங்க. ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து தான் வாழணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மை குறித்து, நமக்குள்ளேயே நம்ம ரட்சிப்பு அபிஷேகத்தை குறித்து தான மேன்மை மேட்டிமை நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. தாவீது போய் நிக்கிறாரு,
அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க. அந்த பெட்டிக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி நடனம் ஆடுறாரு, தன்னை மறந்து ஆடுறாரு. என்ன தெரியுமா, இந்த இஸ்ரவேல்ல ஜனங்க யாரு தேவனுக்கு ஆராதனை செலுத்தினால பரவாயில்ல, நன்மை செய்த ஆண்டவருக்கு நான் இன்னும் அர்ப்பணம் நீசனுமாவேன். என்கிட்ட சொன்னாதான் நான் செய்வேன், என்கிட்ட பேசினாதான் செய்வல்ல. பங்காளனாய் மாறு, பார்வையாளனாய் இருக்காத. பங்காளனா மாறினா பரலோகம் போயிடலாம். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் அடுத்த நமக்குள்ள எப்பொழுது பங்காளர்களுடைய குணாதிசயம் வரும் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நெகேமியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் அவர்களிடத்தில் சிறையிருப்பிலிருந்து மீந்திருந்த யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கியும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, கவனிங்க, நெகேமியா அவர் எங்கோ ஒரு இடத்துல பானபாத்திரக்காரனா வேலை செஞ்சிட்டு இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார். சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னன்னா, யூதர்கள் வருகிறார்கள், உங்க சகோதரர்கள் வருகிறார்கள், வேறு நிறைய மனிதர்கள் அவரை சந்திக்க வருகிறார்கள். நலம் விசாரிக்கிறார் நெகேமியா. விசாரித்த பொழுது சொல்றாங்க, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது 4வது வசனம், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, as soon as he heard the news, ரட்சிப்பு அபிஷேகம் எப்படி வேலை செய்யணும் நமக்குள்ள இருந்தா, as soon as I heard the news, இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதை குறித்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்பா, நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, இந்த அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீண்ட நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தாராம். இவங்க போய் அலங்கத்தை வந்து கட்டி கொடுங்கன்னு கூப்பிடலையா? இவங்க போய் எருசலேம் அலங்கம் இடிச்சு போச்சு, நீங்க வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்கலையா? தேவனுடைய அலங்கம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காரியத்துல எந்த இடத்துல நீ அங்க ஒரு தேவைகளை பார்த்தாலும், எந்த இடத்துல அங்க ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்பினாலும், அந்த இடத்துல உனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ பங்காளனாய் மாறலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல it's been a problem, right? கிறிஸ்தவர்கள் கண்டுக்கிறதே இல்லை, என்ன நடந்தாலும் கண்டுக்கிறதே இல்லை. எவ்வளவு பேர் பாவத்துல வாழ்ந்தாலும் கண்டுக்கிறதே இல்லை, எவ்வளவு பேர் உபத்திரவத்துல வாழ்ந்தாலும் கண்டுக்கிறதே இல்லை, எவ்வளவு பேர் நரகத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு கர்த்தர், நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததுக்கு காரணம் பார்வையாளர்களா இருப்பதற்காக அல்ல, பங்காளர்களா இறங்கி மாற்றத்தை உண்டாக்குவதற்காக. நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். பங்காளர்களுடைய பட்டியலை உங்களுக்கு காண்பித்தேன். அந்திரேயா ஒரு சிறு பையனை அடையாளம் கண்டுபிடித்து தன் பங்களிப்பை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். பவுல் இயேசுவை கண்டு கொண்ட மாத்திரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்டான். தாவீது தன் அண்ணன்களை சந்திக்க சென்ற இடத்துல கோலியாத்தினுடைய பெலிஸ்தீனாகிய கோலியாத்துடைய நிந்திக்கிற வார்த்தைகளை கேட்ட பொழுது, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனை நிந்திக்கிற விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் எழும்பி நின்று யுத்தத்தில் கோலியாத்தை வீழ்த்தினான். நெகேமியா அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று கேள்விப்பட்ட பொழுது ராஜாவினிடத்தில் கட்டளையை பெற்றுக் கொண்டு போய்
நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு சொல்லி ராஜா அவரிடத்தில் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு தேவையான உபகரணங்களை சேகரித்துக் கொண்டு எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்காக புறப்பட்டு ஓடினார். எழுப்புதல் எப்போ வரும்? எழுப்புதல் எப்போ வரும்? எழுப்புதல் எப்போ வரும்? என்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தன் பங்களிப்பை கொடுக்கிறீர்களோ, என்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னைக்கு உங்களுடைய பங்களிப்பை ஏதோ ஒரு சின்ன காரியம் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்க திருச்சபையில் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஐயா இருந்தார். அவர் புதிதாய் ரட்சிக்கப்படுகிறவர்களை சுவிசேஷ பராமரிப்பு குழு மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களை போய் அவர் சைக்கிள்லயோ இல்ல பைக்லயோ உட்கார வச்சு அவங்களை கூட்டிட்டு வருவார். அவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா அவர் சொல்லுவார், எனக்கு தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும், என் பங்களிப்பு அந்த புதிதாய் வருகிற ஆத்துமாக்களை போயிட்டு சைக்கிள்லயோ பைக்லயோ உட்கார வச்சு கூட்டிட்டு வந்து அவங்களை சபையில உட்கார வச்சு ஆராதனை அட்டெண்ட் பண்ண வச்சு அந்த ஆராதனை முடிந்தவுடன் அவர்களை கொண்டு போய் மறுபடியும் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய பங்களிப்பை கொடுத்தார். எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா தேவ ராஜ்யத்தில் இது என் பங்களிப்பா இருக்கட்டும், அதை அவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சான்சஸ் தேடுங்க, சான்சஸ் பாருங்க. எந்த வழியிலாம் ஆண்டவரை சர்வ் பண்ண முடியும், எப்படிலாம் தேவ ராஜ்யத்துக்கு நான் பங்காளனா இருக்க முடியும். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இதுவரைக்கும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து பங்களிப்பை கொடுத்தவர்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது, சாதாரண நபர்கள் எல்லாம் அந்த தேவனுக்காக ஒரு பங்களிப்பை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எடுத்த பிரயாசத்தெல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். இன்னைக்கு இந்த பங்களிப்பு கொடுக்க வேண்டிய இருதயம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், இந்த பங்காளர்களாய் தேவ ராஜ்யத்தினுடைய சேனையிலே ஒரு யுத்த வீரனாய் மாற வேண்டும் என்றால், நான் இன்னொரு ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் காண்பித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாய் நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். போதும், கவனிங்க. இங்க ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. இந்த மனிதன் இயேசுவின் சத்தியங்களின்படி வாழ்ந்தவன் அல்ல. இந்த மனிதன் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் அல்ல. கவனிங்க. இயேசு எரிகோல பிரவேசித்து அதன் வழியாய் அவர் நடந்து போகிறார் என்று கேள்விப்பட்டு 3வது வசனத்துக்கு வருவோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். முதல் குறிப்பு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். கவனிக்கணும், சத்தியத்தை கவனிப்போம். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த பேஷன் உருவாகணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள பார்வையாளர் இடத்திலிருந்து பங்காளர்கள் என்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றது காரணம் என்னன்னா, ஏன்றதை தேவராஜ்ய கட்டப்படுறதுல என்னால் ஏன்றதை, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு எழுப்புதலுக்கு என்னால் ஏன்றதை நான் செய்யணும். something I need to do for God. அப்போ செய்யணும் அப்படின்ற அந்த இருதயம் பாரம் வரணும்னா இங்க கவனிங்க. இயேசு
எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும். இந்த சகேவுக்கு இதுவரைக்கும் இயேசு பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கார். அற்புதம் செஞ்சார், அதிசயம் செய்திருக்கிறார், அதை செய்திருக்கிறார், இதை செய்திருக்கிறார். நமக்குள்ள பங்காளர்கள் இருதயம் வர வேண்டும் என்றால், பங்காளருடைய ஆவி நமக்குள்ள வர வேண்டும் என்றால், முதலாவது இந்த சகேவுக்குள்ள இருந்தது இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. டிசையர், the first thing. எந்த ஒரு காரியத்தையும் வாஞ்சை இல்லாமல் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் ஆசை இல்லாமல் அடைய முடியாது. அது மேல ஒரு வாஞ்சை. இயேசு எப்படிப்பட்டவரோ, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஏதாவது செய்ய வேண்டாம், அவர் உன்னை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீ செய்யலாம். வாஞ்சை இருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். வாஞ்சை, I need to do something. ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு. வசனத்தை கவனிங்க. எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்டவரோ அவர் பார்த்துடணும். அவர் எப்படியாவது பார்த்துடணும். அவர் எப்படியாவது பார்த்துடணும். அவர் எப்படியாவது போய் நான் பார்த்துட்டு வந்துடணும். இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. ஆமென். முதல் நாள் முதல் ஷோல போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்துடணும். இருக்கிற உண்மையாய் பேசுகிறேன். அல்லேலூயா. பயங்கரமான அந்நிய பாஷை, பயங்கரமான ஆராதனை. முதல் நாள் முதல் ஷோ. இன்னும் நிறைய பேர் காலர் டியூன்ல சினிமா பாட்டு, நிறைய ஒரு ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு. உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க உன் இருதயம் இருக்கும். இயேசு உன் பொக்கிஷமாய் மாறினால் உன் இருதயம் அங்க இருக்கும். எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த சகேவு வாஞ்சை இருந்தது. எப்படிப்பட்டவரோ, டிசையர். ஃபர்ஸ்ட் we need to have desire. வாஞ்சை இருக்கணும். இரண்டாவது, அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவர் பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இரண்டாவது, அர்ப்பணிப்பு இருக்கணும். கமிட்மெண்ட். ஆசை இருக்கிற அளவுக்கு அர்ப்பணிப்பு நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஆசை இருந்தது சகேவுக்கு, ஆனா சிச்சுவேஷன் சரியில்லை. என்ன சிச்சுவேஷன்? குள்ளமா இருக்கிறான், கிரவுட் ஜாஸ்தியா இருக்குது. இவனால இயேசுவை பார்க்கணும்ன்ற ஆசை இருக்குது, ஆனா பார்க்குவதற்கு தடைகள் இருக்குது. சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா நான் குள்ளமா இருக்கிறேன். எப்படி இயேசு போகும்போது இந்த கிரவுட்ல நான் எட்டி பார்க்க முடியாது. டூ மச் கிரவுடட். சூழ்நிலைகளை அர்ப்பணிப்பு உடைக்கணும். அர்ப்பணிப்பு இருந்ததுன்னா ஆசை நிறைவேறும். ஆசை மாத்திரம் நிறைய பேருக்கு உண்டு. இதை பண்ணும், அதை பண்ணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும். ஆனா இந்த ஆசைகள் எல்லாம் வெறும் கனவுகளா ஏன் நம்ம லைஃப்ல இருக்குதுன்னா அதற்கு உண்டான அர்ப்பணிப்பு இல்லை நம்ம கிட்ட. கமிட்மெண்ட் இஸ் மிஸ்ஸிங் அவுட். இந்த சகேவு என்ன பண்ணார் தெரியுமா? ஓடி அந்த சிச்சுவேஷனை பிரேக் பண்ணார். ஓடி அந்த சிச்சுவேஷனை உடைத்தார். இயேசுவை பார்க்கணும்ன்ற ஆசை அந்த மனிதனை ஒரு மரத்தின் மேல ஏறி நிக்க வச்சது. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லட்டுமா? மரத்து மேல ஏறினது ஒரு சின்ன புள்ள கிடையாது. மரத்து மேல ஏறினவன் ஒரு சாதாரண நபர் கிடையாது. மரத்து மேல ஏறி ஒரு குரங்கு மாதிரி உட்கார்ந்து இருந்தவன் நீங்க நினைக்கிற போது ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது. இஸ் a tax collector. ஐஸ்வர்யவான். அந்த ஊர்ல அவன் ஒரு பெரிய ஆளு, மதிக்கத்தக்கவன், கனம் நிறைந்தவன். அவன் ஒரு சின்ன புள்ள மாதிரி மரத்துல ஏறி தாவி உட்கார்ந்துட்டு இருக்கிறானா. He didn't bother about anyone. யார குறித்து யோசிக்கல. இயேசுவை பார்க்கணும்ன்ற ஆசை யார் என்ன பரியாசம் பண்ணாலும் பரவாயில்ல, யார் என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, யார் என்ன கேவலமா பேசினாலும் பரவாயில்ல. அவன் எதை பத்தியும் யோசிக்கலையா? எதை பத்தியும் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லு, இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்தே தீரணும். ஏனென்றால் அவன் இருக்கிற பொசிஷன்ல இருந்து மரத்துல ஏறி உட்காருவது என்பது it's not easy thing. சாதாரண காரியம் கிடையாது.
நல்ல ஐஸ்வர்யவான், டாக்ஸ் கலெக்டர். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர் எம்எல்ஏ ஓடி மரத்துல ஏறி உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? நல்லவா இருக்கும். நம்மள என்ன சொல்லுவோம்? அவன் அதெல்லாம் பத்தி கவலைப்படவே இல்லைங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நான் இயேசுவை பார்க்கணும். யாரால பங்காளரா மாற முடியும் தெரியுமா? ஆசை இருக்கணும். ஆசையை நிறைவேற்றுவதற்கு உண்டான அர்ப்பணிப்பு இருக்கணும். எனக்கு 10 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது பிரதர், ஆனா அதிகாலையில எழுந்துக்க முடியல பிரதர். நான் சொல்லட்டுமா? அதிகாலையில ஜெபிக்கணும்னு ஆசை இருந்தா அதுக்கு உண்டான அர்ப்பணிப்பு இருக்கணும். எழுந்து நின்று முழங்கால நிக்கிற அர்ப்பணிப்பு உனக்குள்ள வரணும். So you need to sacrifice something. நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அர்ப்பணிக்கணும். உன் நேரத்துல நீ மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கொஞ்சம் கட் பண்ணணும். மற்ற நபர்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கொஞ்சம் கட் பண்ணணும். நான் அதையும் செய்வேன், இதையும் செய்வேன், எதையும் விட மாட்டேன் அப்படின்னா நடக்காது. ஆசை இருந்தது, இது சகேயு கிட்ட அர்ப்பணிப்பு இருந்தது. ஏறி மரத்துல எப்படிப்பட்டவரோ பார்த்துடணும். 2வது அர்ப்பணிப்பு இருந்தது. 3வது காரியம், 5வது வசனத்துக்கு வரும் பொழுது, இயேசு அந்த இடத்துக்கு வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். 5வது வசனம், ஆசையும் அர்ப்பணிப்பும் இருந்ததுனால அழைப்பை பெற்றுக் கொண்டான். வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் கமிட்மெண்ட்டும் இருந்ததுனால, டிசைரும் கமிட்மெண்ட்டும் இருந்ததுனால God's calling வந்தது. ஆசையும் அர்ப்பணிப்பும் இருந்ததுனால கர்த்தர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. 1000 பேர் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தான். ஆனா இயேசு வந்து அண்ணாந்து பார்க்கிறார். யார அண்ணாந்து பார்ப்பார்? அர்ப்பணிப்பு உள்ளவர்களை அண்ணாந்து பார்ப்பார். யார அண்ணாந்து பார்ப்பார்? அவருக்காக அர்ப்பணித்தவர்களை அண்ணாந்து பார்ப்பார். 3வது காரியம், கர்த்தருடைய அழைப்பு அவனை நோக்கி வந்தது. எங்கேயோ போன ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. எங்கேயோ போன ஆண்டவர் பேரை சொல்லி இறங்கி வா சகேயுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அடுத்த காரியம், அவன் சீக்கிரமா இறங்கி நல்லா கவனிக்க, அவன் சீக்கிரமா இறங்கி அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தான். He was ready to follow him. யாரால பங்காளரா மாற முடியும் அப்படின்னா, வாஞ்சை உள்ளவர்கள், அர்ப்பணிப்பு உள்ளவர்கள். 3வது கர்த்தருடைய அழைப்பு, God's calling, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க. 4வது இறங்கி வர்ற இருதயம் இருக்கிறவங்க. He came down. He left his status and came down. தகுதி, பதவி, பெருமை, பாவம், மேட்டிமை இதெல்லாம் விட்டு இறங்கி வர ஆயத்தமா இருக்கணும். இயேசு அழைப்பார். இயேசு அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வரணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு வாலண்டியரைஸ் பண்ண முடியல? ஏன் நம்மளால இன்னைக்கு இயேசுவுக்காக செயல்படுகிறவர்களாய் மாற முடியல? இது வந்து உங்களை எவாலுவேட் பண்ணணும். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இதுல நான் எங்க மிஸ் அவுட் ஆகிறேன், இந்த இடத்துல எந்த இடத்துல நான் குறை உள்ளவனா இருக்கிறேன். சகேயு இறங்கி வந்தான். இன்னைக்கு இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம். நான் தான் முதல்ல சொன்னேன், அவங்க கூப்பிட்டோம், அவங்க கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவா. இறங்கி வந்தான். When God called him, கர்த்தர் அழைத்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தான். He left everything behind and came down. From the top he came down. மேல இருந்து கீழே இறங்கி வரான். யோசிக்கவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இயேசுவின் சத்தம் கேட்டப்பட்டவுடன் இறங்கி கீழே வரான். என் ஜாப் முக்கியம், என் காலேஜ் முக்கியம், எது முக்கியம், அது முக்கியம், nothing. I got the call. இயேசுவின் அழைப்பை பெற்ற இறங்கி வரேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை கவனிங்க.
சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். He followed him. Hallelujah. இயேசு அழைத்து கொண்டு அவனும் போனான் கூட. அவன் வீட்டுக்கு இயேசு வரார், இறங்கி அவரை அழைத்து கொண்டு போனான். நல்ல ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா ஒரு அல்லேலூயா. இயேசு போனதுனால எல்லாரும் என்ன சொன்னாங்க? இயேசுவை குறை பேசினாங்க, இயேசு குறித்து தப்பா சொன்னாங்க. குறை பேசுறவங்க இருக்கிற வரைக்கும், எப்பவுமே உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. மனம் திரும்புவார்களாக. அல்லேலூயா. இயேசு இறங்கி போன உடனே, இயேசு சகேயு கூட போன உடனே எல்லாரும் சேர்ந்து பாவியான மனுஷன் வீட்டுக்கு போயிட்டாரு. வெயிட், அவர் ஏன் போனாருன்ற ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்த வசனம் சொல்லுது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி 8வது வசனத்துல, ஆண்டவரே, நாஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளைத்தனையே திரும்ப செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா. அடுத்தது அவனுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த குணாதிசயம். முதல்ல அவன் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஆஸ்திகளிலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிற. It turned into blessing. ஆசீர்வதிக்கிறவனாய் மாறினான். கேரக்டர் சேஞ்ச். அல்லேலூயா. யாரால செயல்படுகிறவர்களாய் மாற முடியும், பங்காளர்களாய் மாற முடியும்னா, எப்படியாவது மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். இது வரைக்கும் பிடிங்கிட்டு இருந்தாயா, இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் முதல் சொன்னது என்னன்னா, ஆஸ்தியில பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். யாரையாவது நான் ஏமாத்தி இருந்தா நாளை தனியா திரும்பி தரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. அவன் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுறான். எப்படியாவது மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும்னு பிரயாசப்படுறான். என் கரம் ஆசீர்வதிக்கிற கரமா இனிமேல் மாறணும். I want to be a channel of blessing to others. மற்றவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும். என் ஆஸ்தி இப்ப பாதி ஏழைகளுக்கு போகுது, மீதி நான் ஏமாற்றணும்லாம் திருப்பி கொடுத்துறேன். அல்லேலூயா. சுயநலத்தை உடைத்தான், சுயத்திற்கு செத்தான். He died for himself. அவன் சுயத்துக்கு செத்தான். ஏன் பணத்துக்கு செத்தான்? ஏன் ஆசையை செத்தான்? அவன் மட்டும் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சான். ஆனா இன்னைக்கு ரட்சிப்பு உள்ள வந்ததுக்கு அப்புறம், இயேசு உள்ள வந்ததுக்கு அப்புறம், சுயநலம் அவனுக்குள் சாகடிக்கப்பட்டது. சிலுவை சுமக்க ஆயத்தமாயிட்டான். என்கிட்ட இருக்கிறத பிளஸ் பண்றேன், என்கிட்ட இருக்கிறத நான் ஏமாத்துறவங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். எனக்கு அனுபவம் கவனிங்க. இது சகேயுடைய வாழ்க்கையில முதல்ல அவனுக்கு இருந்தது வாஞ்சை, இரண்டாவது அர்ப்பணிப்பு. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது கர்த்தருடைய சத்தம் அழைப்பு இருந்தது, சத்தத்தை கேட்டான். நாலாவது அந்த சத்தத்திற்கு இறங்கி வந்தான். இறங்கி வந்து அவரை அழைத்து கொண்டு போனான், அவரை ஃபாலோ பண்ணான், அவர் கூட்டிட்டு போயிட்டான் கூடவே. அல்லேலூயா. அடுத்தது கடைசியாய் சுயத்திற்கு செத்தான். He died for himself. சுயநலத்துக்கு செத்து போயிட்டான். தனக்காய் வாழ்ந்ததெல்லாம் போய் இப்ப மற்றவர்களுக்காய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். 5 காரியம் சொன்னேன். வாஞ்சை, ஆசை, அர்ப்பணிப்பு, கர்த்தருடைய சத்தம், அழைப்பு, சத்தத்திற்கு இறங்கி வருகிற அனுபவம், இறங்கி அவரை பின்பற்றுகிற அனுபவம், இறங்கி அவரை அழைத்து கொண்டு போற அனுபவம். 5வது சுயத்திற்கு சாகிற அனுபவம். died for yourself. இந்த கேரக்டருக்குள்ள இந்த காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வருமே என்றால் நீங்களும் பங்காளர்களாய் மாற முடியும் என்று நிச்சயமாய் இது ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களையும் பங்காளர்களாய் மாற்றுவார். நான் முயற்சி செய்யற, ஆண்டவருக்காக எதுவும் செய்யணும்னு முயற்சி செய்யற, என்னால எதுவுமே செய்ய முடியலையா, என்னால எதுவும் செய்ய முடியல பிரதர், ஆசைலாம் இருக்குது, ஆனா அர்ப்பணிப்பு இல்லை. ஆமென். இன்னைக்கு இந்த சகேயு லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம் இயேசு சொல்றாரு 9வது வசனத்துல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருப்பான். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு அப்ப ரட்சிப்பு வந்த ஒரு வீடு எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனுக்குள்ள ரட்சிப்பு வந்தால் அவன் எப்படி இருக்கணும்? ரட்சிப்பு இருக்கிற வீடு எப்படி இருக்கணும்னா, பார்வையாளர்களா இருக்க மாட்டாங்க, பங்காளர்களா இருப்பாங்க.
ரட்சிப்பு அந்த குடும்பம் எப்படி இருப்பார்கள்? பார்வையாளர்களா இருக்க மாட்டார்கள், பங்காளர்களா இருப்பார்கள். தேவராஜ்யத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கும், தேவராஜ்யத்தில் பங்காளர்களா இருப்பார்கள். இன்னைக்கு அநேக மிஷனரிமார்கள் எழும்பினதற்கு காரணம் என்ன? அவர்கள் பார்வையாளரா இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, நானும் ஒரு பங்காளரா இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நீங்க எந்த சபைக்கு வேணாலும் போங்க, நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, எங்க வேணாலும் எந்த உயர் பதவியில வேணாலும் இருங்க, தேவ ராஜ்யத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் கட்டப்படுறதுல உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்க வேண்டும். நான் முதல்ல காமிச்சேன், வேத புத்தகத்திலிருந்து பங்களிப்பவர்களுடைய லிஸ்ட காண்பித்தேன். இப்போ உங்களுக்கு சக வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு நீங்க பங்காளராய் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றதை காண்பித்து இருக்கிறேன். கடைசியா ஒரு முறை கூட இந்த வார்த்தைகளை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வாஞ்சை இருந்தது, டிசையர். இரண்டாவது அர்ப்பணிப்பு இருந்தது, கமிட்மெண்ட் இருந்தது. மூன்றாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், அழைப்பு இருந்தது. நான்காவது கேட்ட சத்தத்திற்கு அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இறங்கி வந்தான். He came down and followed Christ. இயேசுவோடு கூட இயேசுவை அழைத்து கொண்டு கூட போனான். ஐந்தாவது இயேசு உள்ள போய் இயேசு வெளியில வர்றதுக்குள்ள அவன் எழும்பி வந்து சொல்றான், என் ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுப்பேன், ஏமாற்றினவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன், தரித்திரங்களுக்கும் கொடுப்பேன், ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் நாளை தனியா கொடுப்பேன் அப்படின்னா சுயத்திற்கு செத்தான். He died for himself. எந்த ஒரு மனிதனும் தன் சுயத்திற்கு சாகாமல், without dying for himself, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையாமல், சிலுவையில் இயேசு அறை உண்டது போல உன் ஆசை இச்சைகளுக்கு சிலுவையில் அறை உண்டாமல், அவர் உயிர் தெழுந்தது போல ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பலவிகள்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின்னு சொல்லப்படுவது போல அவன் புது சிருஷ்டியாய் மாறாத வரைக்கும் அவன் பார்வையாளராக தான் இருப்பான். எத்தனை வருஷம் சர்ச்சில் இருந்தாலும் பங்காளனாய் ஒரு நாளும் மாற முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். இன்னைக்கு இந்த லாக்டவுன் சீசன் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்று தரட்டும். உங்களுக்காய் வாழ்ந்ததெல்லாம் போதும், சுயநலமா ஓடுனதெல்லாம் போதும், என்னை கூப்பிட்டா தான் செய்வேன் அப்படின்னு நின்னதெல்லாம் போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நாட்கள் முடியும், மறுபடியும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூடி வருவோம், மறுபடியும் கர்த்தர் வாசல்களை திறந்து தருவாரு. அன்னைக்கும் போய் நின்னுக்கிட்டு பார்வையாளராக இருக்காதீங்க, ஒரு பங்காளர்களாய் மாறி நீங்க போய் கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பயே ஆண்டவர் கிட்ட கேளுங்க. நான் என் சர்ச்சுக்கு போகும் பொழுது, அடுத்தது லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓபன் ஆகும் பொழுது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. Go and do something. தேவராஜ்யத்தில் உங்க பங்களிப்பு இருக்கட்டும். சுயத்திற்கு செத்தவர்களாய் மாறுவோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை மறக்காமல் நினைவு கூறுவோம். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார், தம்மோடனே வைத்துக் கொண்டார், பிறகு அவர்களை பிரசங்கிக்கும்படி அனுப்பினார். ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போ தெரிந்து கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். எந்த சூழ்நிலையில எந்த விதத்திலலாம் இயேசுக்காக நான் பங்களிக்க முடியுமோ அந்த விதத்திலலாம் இயேசுவுக்கு பங்களிக்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, இது வரைக்கும் பார்வையாளராக இருந்த ஆண்டவரே என்னை பங்காளராக மாத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்தவர்களாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னையும் ஒரு பங்காளராய் கர்த்தர் மாற்றுவீராகப்பான்னு சொல்லி முடிந்தவர்கள் எல்லாம் கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, இந்த விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். இதுவரைக்கும் சர்ச்சில் சபையில் ஒரு பார்வையாளராக இருந்தேன், நம்முடைய ராஜ்யத்தில் ஒரு பார்வையாளராக தான் இருந்தேன். இன்று முதல் என்னை ஒரு பங்காளனாய் கர்த்தர் மாற்றுவீராக. I need to become a contributor, Lord. நான் ஒரு பங்காளனா மாறணும் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுல. அப்படியே ஆண்டவரை உயர்த்தி சொல்லலாமே. ஹல்லேலூயா.
என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ள உடைய அபிஷேகத்தை வைங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இப்படி கிருபைகளை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுயத்திற்கு மரிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சகேயு உம்மை சந்தித்த மாத்திரத்தில் தன் சுயத்திற்கு மரித்தானே ஆண்டவரே. இந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவராஜ்யத்தில் இதுவரைக்கும் ஒருவேளை பார்வையாளர்களாய் இருந்திருந்தால் இனி பங்காளர்களாய் மாற்றுவீராக. ரட்சிப்பை பெற்று இந்த ரட்சிப்பை வெறும் பார்வையாளர்களாய் பயன்படுத்தி இருந்தால் இனி வருகிற நாட்களில் பங்காளர்களாய் மாற்றுங்க. இந்த ராஜ்யம் கட்டப்படட்டும். சபைகளிலே இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பங்களிப்பை தருவார்களாக. நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்துவீராக. உடைய கிருபைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையினால் மறைத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், வழிநடத்தல், ஆசீர்வாதம், விசேஷம் அந்த சத்தியத்தை கேட்ட யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் ஆக்காலங்களும் வந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.